வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் நேபாள்ல நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசிச்சு அவரு என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற நிலைமை என்னன்றத ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அங்க இருக்க தமிழர்களோட நிலைமை என்னன்றதையும் கேட்டிருக்காரு. அந்த மீட்டிங்ல அந்த அதிகாரிகள் சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவரு என்ன கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வெள்ளம் வரும், ஓகே, இந்த தடவை ஏன் இந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கிறது தான் அதிகாரிகளுடன் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இமாலயா பகுதியில இருக்க பனி கட்டிகள் உருகி வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து நேபாள்ல நடந்திருக்கிறதாவ நம்ம அதிகாரிகள் சொல்றாங்க. அதுல எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் கிடைக்கலன்றதையும் நம்ம சிஎம் விஜய் கேட்டிருக்காரு. அதுக்கு அதிகாரிகள் சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1000 பேருக்கு மேல கிடைக்கல, அதுல 300 இந்தியர்கள் வேற, அதுவும் இல்லாம 175 பேர் இறந்துட்டாங்க. அது இல்லாம நம்ம கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நேபாள்ல நடந்த சம்பவத்துல மொத்தம் 103 தமிழர்கள் மொத்தம் போயிருக்காங்க. அதுல கும்பகோணத்துல இருந்து 57 பேர் போயிருக்காங்க. அதுல 21 பேர் கிடைச்சிட்டாங்க, இன்னும் பாதி பேர் கிடைக்கல அப்படின்றத நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவிக்கிறாரு. இதுதாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம முதல்வர் இந்த டைம்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல இருந்து ஒரு டீம் அமைச்சு நேபாள் கவர்மெண்டோட சேர்ந்து எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்கு, அதுவும் இல்லாம நம்ம தமிழர்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் ஒரு குழுவை அமைச்சிருக்காரு. அந்த குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹரிஷ் குமாரோட தலைமையில ஒரு IAS அதிகாரியோட தலைமையிலும் இந்த குழு சேர்ந்து நேபாள் கவர்மெண்டோட நம்ம தமிழர்களை மீட்டு வரணுன்றதுக்கோசம் நம்ம சிஎம் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க.